Hello students, welcome you all to the video lecture on chapter number 9, mensuration, example 3. Question pathina, there is a hexagon MNOPQR of side 5 cm and MN and Ridhima divided it into two different ways. So, this is Ridhima oda method, this is MN oda method. Find the area of the hexagon using both the ways. So, in the hexagon, Ridhima எப்படி differentiate பண்ணிருக்காங்க அப்படின்னா வியூ பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க மேல ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கு அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் அதுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் சோ இந்த மாதிரி 3 டிஃபரண்ட் பார்ட்ஸா வியூ பண்ணிருக்காங்க சோ அப்ப நமக்கு சிம்பிளா என்னன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1 ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 2 இந்த மூணோட ஏரியாவும் ஆட் பண்ணா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த ஹெக்ஸாகன் கிடைச்சிரும் அடுத்து செகண்ட் வியூ வந்து அமென்ஸ் மெத்தட் என்னன்னா இந்த ஹெக்ஸாகனை இப்படி டயகனலா ஸ்ப்ளிட் பண்றாங்க டயகனலா ஸ்ப்ளிட் பண்ணும்போது அவங்க வியூ பண்றது பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெபீசியம் இது ஒரு ட்ரெபீசியம் அப்ப ட்ரெபீசியம் 1 ட்ரெபீசியம் 2 ட்ரெபீசியம் 1 ஓட ஏரியா ட்ரெபீசியம் 2 ஓட ஏரியாவும் ஆட் பண்ணிட்டா இந்த ஹெக்ஸாகனோட டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் சோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் வேற வேற மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ரெண்டு மெத்தட்லயுமே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலா வருதா அப்படின்றத conclusion பண்ண போறோம் okay so coming to the first method ரிதிமா ஓட மெத்தட் எடுத்துக்கலாம் first so இந்த ஹெக்ஸாகனை எப்படி பிரிக்கறாங்க ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்கறாங்க so கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து 11 cm கொடுத்திருக்காங்க இங்க 5 cm இங்க 8 cm கொடுத்திருக்காங்க so இந்த ட்ரையாங்கிள் ஓட ஏரியாக்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்றத first பாப்போம் so first இதோட வியூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கு அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு triangle so இந்த மாதிரி மூணா பிரிக்கறாங்க okay இந்த மாதிரி மூணா பிரிக்கறாங்க so அப்ப இந்த triangle பாத்தீங்கன்னா சிமிலர் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு இதோட ஏரியா சேமா தான் இருக்கும் நடுவுல ஒரு ரெக்டாங்கிள் so அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ரெண்டு ஏரியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் so இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா NQ distance வந்து 11 cm okay so அதாவது என்ன கொடுத்திருக்காங்க நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்த டிஸ்டன்ஸ்லாம் அப்படியே ரெட் மார்க்ல போட்டுக்கலாம் so இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இது என்னது 11 cm அப்படினு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து OP ஓட டிஸ்டன்ஸ் என்ன 5 cm அப்படினு கொடுத்துட்டாங்க okay so இப்போ எனக்கு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன ஏரியா ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் a triangle okay so இத வந்து நான் triangle 1 ன்னு எடுத்துக்கிறேன் triangle 1 half into breadth into height okay so அப்ப எனக்கு வந்து இந்த breadth என்னன்னு தெரியணும் இது என்னன்னு தெரியணும் okay அதே மாதிரி இது என்னன்னு தெரியணும் இந்த breadth height தெரியணும் so breadth பாத்தீங்கன்னா b ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்களா இப்போ breadth வேணும்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும் இங்க இருந்து MO ஓட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகே 8 cm அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அப்ப இதுவும் அவங்களே கொடுத்தாச்சு 8 cm ஓகே சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது breadth ஓட டிஸ்டன்ஸ் என்ன 8 cm ஓகே நெக்ஸ்ட் height என்னன்னு கொடுத்திருக்காங்களா எங்கயாவது இல்ல பட் ஆனா நமக்கு வந்து 11 cm 5 cm அப்படினு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க ஓகே so நடுவுல இருக்க பார்ட்டோட ஹைட் வந்து 5 cm டோட்டல் ஹெக்ஸாகனோட ஹைட் வந்து 11 cm அப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா மீதி இருக்க ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் so அப்ப 11 - 5 என்னது 6 அப்போ இந்த ஹைட்டும் சேர்த்து தான் 6 அப்போ 6 ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ரெண்டா டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் 3 அப்போ ஈஸியா நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் இது ஒரு 3 cm இருக்கு இங்க ஒரு 3 cm ஹைட் இருக்கு சோ வேணா இத எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 3 + 5 என்ன 8 8 + 3 என்ன 11 சோ அப்ப டோட்டலா இந்த ஹைட் வந்து 11 cm நடுவுல ரெக்டாங்குலர் பார்ட்டோட ஹைட் வந்து 5 அப்புறம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 3 cm சோ அப்ப ஹைட் வந்து ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 3 cm okay h is equal to 3 cm so இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம் half into breadth என்ன 8 height என்ன 3 cm okay so இத கேன்சல் பண்ண முடியுமான்னு பாப்போம் 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம் 2 1s are 2 2 4s are 8 4 into 3 என்ன 12 so ஏரியா அப்படினும்போது இங்க ஒரு சென்டிமீட்டர் இங்க ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் into சென்டிமீட்டர் என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் so அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும் இந்த ட்ரையாங்கிள்லயும் இந்த breadth ஓட டிஸ்டன்ஸ் என்ன இதுவும் அதேதான் b is equal to 8 cm
இதோட ஹைட் என்ன, ஹைட்டும் இது என்னது 3 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் தான், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும். அப்போ சிம்பிளா நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2வும் என்னது தான், ட்ரையாங்கிள் 2வும் அதே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 தான், அதாவது 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நடுவில் இருக்க ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ரெக்டாங்கிளோட ஏரியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ இது வந்து லென்த்து, இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. ஓகே, ஸோ இப்போ இந்த லென்த் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதனை ஏரியா, இதுதானே லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், இதுவும் என்னது தான் 8 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ லென்த் வந்து இந்த இடத்துல 8 சென்டிமீட்டர். இதோட ஹைட் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க ப்ராப்ளம்லயே 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அதாவது பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு ப்ராப்ளம்லயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து given by the formula length into breadth. ஸோ லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், இந்த பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ 8 5s are 40. இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எக்ஸகனோட ஏரியா என்னது, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 1 ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் 2. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன், டோட்டலாக ஏரியா ஆஃப் அ ஹெக்ஸகன் என்னது, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 1 நான் T1 வச்சுக்கிறேன், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 2 T2 வச்சுக்கிறேன், ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகே, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஹெக்ஸகனோட ஏரியா கிடைச்சிரும். ட்ரையாங்கிள் 1 ஓட ஏரியா என்ன 12, ட்ரையாங்கிள் 2 ஓட ஏரியா என்ன 12, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன 40. ஓகே, ஸோ 40 12 12, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 2 + 2 4, 4 + 2 வந்து 6. ஸோ அப்போ 64 ஓகே சென்டிமீட்டர் ஸ்கொயர், யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடோட ஏரியா. கம்மிங் டு த செகண்ட் மெத்தட். ஓகே, அமன்ஸ் மெத்தட் பார்க்கலாம். அமன்ஸ் வந்து எப்படி வியூ பண்றாங்க, இந்த ஹெக்ஸகனை 2 ட்ரபீசியமா ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ட்ரபீசியம் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ட்ரபீசியம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி ஹெக்ஸகன் வரும். இதுதான் அமன்ஸோட வியூ. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 1, ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு ஏரியா ஆஃப் அ ஹெக்ஸகன் கிடைச்சிரும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 1, ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 1, ஏரியா ட்ரபீசியம்க்கு என்னது 1/2 இன்டூ A + B இன்டூ H, A + B இன்டூ H. ஏவும் பியும் என்னன்னா லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரபீசியம் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து T1, இது வந்து T2, ட்ரபீசியம் 1 ட்ரபீசியம் 2. இதில் பேரலல் சைடு என்ன, ஒரு பேரலல் சைடு இது, இன்னொரு பேரலல் சைடு இது. ஓகே, ஸோ இப்போ இது சப்போஸ் நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பேரலல் சைடோட லென்த் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்ளம்ல இந்த ஏ கொடுத்துருக்காங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இந்த லென்த் வந்து என்னது 5 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் வந்து ஏ, ட்ரபீசியமோட ஏ. ஏ என்னது 5 சென்டிமீட்டர். ஓகே, பிரெத் கொடுத்துருக்காங்களா, அதுவும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த என்கியூவோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 11 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 5, இது வந்து 11. ஸோ இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரபீசியம்க்கும், இது ஏ இது பி. இந்த ஏவோட வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர், இந்த பியோட வேல்யூ என்ன 11 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் வேணும், அதாவது இந்த ரெண்டு பேரல் சைடுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் ஹைட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, டைரெக்டாக கொடுக்கல, பட் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து ரெண்டா இங்க பிரியுது, இப்படி ரெண்டா பிரியும் போது, ஏன்னா இங்க ட்ரபீசியம் நடுவில் ஒன்று கட் பண்றோம். ஸோ ரெண்டா பிரியிறப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 8ன்னும் போது இங்க என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இங்கிருந்து இங்க ஒரு 4, அதே மாதிரி இங்கிருந்து இங்க ஒரு 4 சென்டிமீட்டர். ஓகே, இங்க ஒரு 4 சென்டிமீட்டர், இங்க ஒரு 4 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்டோட வேல்யூ என்னது 4 சென்டிமீட்டர். ஓகே, இங்கேயும் ஹைட்டோட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரபீசியமா பிரிச்சாச்சு. இப்போ ட்ரபீசியம் 1ஓட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ half இன்டூ ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ என்ன 11, ஹைட் என்னது 4. ஸோ 1/2 இன்டூ 5 + 11 என்ன 16 இன்டூ 4. ஸோ 2 1s are 2, 8 2s are 16, 8 4s are என்ன 32.
ஏரியா, அதனால யூனிட் என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 2, அதுவும் இதோட ரெப்ளிகா தான், கரெக்டா? ஏன்னா இந்த ஹெக்ஸகனை ரெண்டா நடுவில் டிவைட் பண்றோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கும். ஸோ பட் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 2 என்னது தான் நம்மளுக்கு ஏ வேல்யூ, பி வேல்யூ, ஹெச் வேல்யூ இங்க என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் எனக்கு சேம் ஏரியா தான் வரும். அதுவும் என்னதான் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ ஹெக்ஸகன். ஏரியா ஆஃப் அ ஹெக்ஸகன் என்னது? ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 1, ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் 2. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1 பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 2. ஸோ இங்க ஒரு 32, இங்க ஒரு 32. ஸோ 32 பிளஸ் 32 என்ன? 64. 64 யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ அமன்ஸ் மெத்தட்லையும் எனக்கு ஏரியா வந்து 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ப்ரீவியஸாக வந்து ரிதிமாஸோட மெத்தட்லையும் எனக்கு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வருது ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஸோ ரெண்டுமே சேம் தான் நம்மளுக்கு. ஸோ எந்த மெத்தடில் நம்ம வியூ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு ஓவரால் அந்த ஷேப்போட ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.